எப்படியாக போதித்தார்? How did Jesus teach? நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் 9வது அதிகாரம். Mark chapter 9. இயேசு கிறிஸ்து பேசுகிறதான வார்த்தைகளில் நாம் பார்க்கும்போது அவர் கூட இருந்ததான சீஷர்களுக்கும் மற்றும் அவரோடு கூட அவருடைய உபதேசத்தை கேட்டவர்களுக்கும் அவர் போதித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போது எப்படியாக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை போதித்தார். மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனம். Verse 17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். And one of the multitude answered and said, Master, I have brought unto thee my son, which hath a dumb spirit, and wheresoever he taketh him, he teareth him, he foameth, he gnasheth with his teeth, and pinneth away. And I spake to thy disciples that they should cast him out, and they could not. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு தகப்பன் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது அந்த அவருடைய பிரச்சனை என்னவென்றால் தன்னுடைய மகன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு அவன் அந்த பிடியிலிருந்து விடுதலை இல்லாமல் விடுதலை பெற முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறதான ஒரு மகனை விடுதலைக்காக இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார். And here you see a struggling father who brought his son to Jesus because the son could not be delivered. ஆனால் சீஷர்களால் அந்த ஆவியை விரட்ட முடியவில்லை. But the disciples could not drive away that spirit. அதைதான் அவர் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார், அந்த தகப்பன் சொல்லுகிறார். And that's what the father says to Jesus. அவர்களால் கூடாமல் போயிற்று. The disciples were not able to cast him out. அவர்களால் விரட்டி விட முடியவில்லை. And they were not able to cast him out. 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், அதற்கு இயேசு சொல்லுகிற பதிலை பார்க்கலாம். And we see the response of Jesus in verse 19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். He answered him and said, O faithless generation, how long shall I be with you? How long shall I suffer you? Bring him unto me. ஆண்டவராகிய இயேசு சொல்ல, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். And Jesus is saying, how long shall I be patient with you? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். You bring him to me. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And verse 20 we read, and they brought him unto him. அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். And when he saw him, straightway the spirit tare him, and he fell on ground and wallowed foaming. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். And he asked his father, how long is it ago since this came unto him? அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டு உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். And he said of a child, and oft times it has cast him into the fire and into the waters to destroy him. But if thou can do anything, have compassion on us and help us. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த தகப்பன் இயேசுவினிடத்திலே அவர் வந்து கேட்கிறதான காரியம், ஆண்டவரே, எனக்கு ஏதாயிலும் நீ செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். And here the father is coming to Jesus and saying, but if thou can do anything, have compassion on us and help us. ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யும். Lord, somehow you help us. இது அவருடைய தகப்பனுடைய ஜெபம். And this was the prayer of the father. இயேசுவினிடத்திலே அவர் செய்ததான விண்ணப்பமாம். And this was the request that the father made to Jesus. நீர் ஏதாயிலும் செய்யும் ஆண்டவரே. Lord, do something to us, Lord. என்னுடைய பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கிறது. Lord, my problem is so great. இந்த மகன் சிறு வயது முதற்கொண்டு இந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறான். Lord, my son from a child, he is suffering like this. எனக்கு உதவி செய்யும், என் மேல் மனதிறங்கும். Lord, have mercy and compassion on us and help us. எனக்கு உதவி செய்யும். Lord, help us. என்ன ஜெப குறிப்பு பாருங்க, என் மேல் இறங்கும், எனக்கு உதவி செய்யும். And look at this prayer point, have compassion on us and help us. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி 23வது வசனம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். And verse 23, Jesus said unto him, if thou can believe, all things are possible to him that believeth. நீ விசுவாசிக்க கூடுமானால், என்ன பதில் சொல்றார் பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். And look at the response of Jesus, if thou can believe, all things are possible to him that believeth. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அதுதான், நீ விசுவாசிக்க கூடுமானால். If thou can believe is what Jesus says. ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த நபருக்கு, அந்த தகப்பனுக்கு
விசுவாசத்தை அவர் சொல்லி தருகிறார். And here to that father, Jesus is teaching him faith. ஏன்னா அவர் என்ன சொன்னார், இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்களால் விரட்டி விட முடியாமல் போயிற்று. What did he come and say to Jesus? Your disciples could not drive him out. ஆகவே அவர் மற்ற காரியங்களின் மேல் மற்ற நபர்களின் மேல் ஒரு குறை சொல்லுகிற ஒரு நபராக இல்லாவிட்டால் காரணம் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். He was putting the blame on the disciples. ஆனா இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். But here what is Jesus saying? If thou can believe, all things are possible. அவர் அந்த இடத்திலே தகப்பன் அவருக்கு விசுவாசம் தேவை என்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார். And here Jesus saying the father needed faith. என்ன விசுவாசம்? What kind of faith? எதை அவர் விசுவாசிக்கும்படியாக சொல்கிறார்? And what is he asking him to believe? உடனே 24வது வசனம் பாருங்க, அந்த தகப்பன் சொல்கிறார், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். And in verse 24 we see the answer of the father, and straight away the father of the child cried out and said with tears, Lord, I believe, help thou my unbelief. உடனே அந்த தகப்பன் பாருங்க தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, எனக்கு விசுவாசிக்கிறேன், உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவர் கேட்டார். And here you see the father humbling himself and saying, Lord, I believe, help thou my unbelief that it might be removed from me. அப்பொழுது 25வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். And in verse 25 we read, when Jesus saw that the people came running together, he rebuked the foul spirit, saying unto him, thou dumb and deaf spirit, I charge thee, come out of him and enter him no more. எப்படியாக இயேசு பேசுகிறார் பாருங்க, ஊமையும் செவிடுமான ஆவியே. How is Jesus speaking? Thou dumb and deaf spirit. அந்த ஆவியை பார்த்து பேசுகிறார். And Jesus is speaking to that spirit. அந்த பிரச்சனை சிறு வயது முதற்கொண்டு அந்த மகனுடைய வாழ்க்கையை தொந்தரவுபடுத்திக் கொண்டு அலைக்கழித்துக் கொண்டிருந்ததான் அந்த ஆவியை பார்த்து சொல்கிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. And he was talking to that spirit that was troubling this child from his young age. He's saying, thou dumb and deaf spirit, you get out. இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தையை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். And here you see Jesus sending his word. அந்த ஆவியை பார்த்து பேசுக, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. And he is speaking to that spirit, you leave him. இவனை விட்டு நீ புறப்பட்டு போ. You come out of him. அதுவும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். And clearly Jesus is charging, saying, enter no more into him. இனி இவனுக்குள் போகாதே. Enter no more into him. அதுவும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். And that is also mentioned clearly. இனி நீ உள்ளே போகாதே. And enter no more into that child. என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். I am commanding you. அப்பொழுது அந்த பிள்ளை விடுதலையானான். And the child was set free. வசனம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக அவன் செத்தவன் போல் கிடந்தான். In verse 26, and the spirit cried and rent him sore and came out of him, and he was as one dead, in so much that many said he is dead. அநேகர் அவனை செத்து போனான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆவி அவனை விட்டு அன்றோடு விலகி போயிற்று. In so much that many said he is dead, on the same day it came out. அப்படியானால் ஆண்டவர் விசுவாசிக்க கூடுமானால் என்று ஆண்டவர் எதை சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து பேசுகிறதான அந்த வார்த்தையை அதை நீ நம்பு, நீ விசுவாசி, அப்பொழுது நீ எதிர்பார்க்கிறதான அந்த காரியம் உனக்கு நடக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக சொன்னார். And what is Jesus saying? If you can believe, Jesus taught him that if he can believe what Jesus said, then anything is possible. அதைதான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். And that's what Jesus is saying, if you can believe. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்க போகிறார். Now Jesus is going to command. ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை அந்த தகப்பன் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். And what Jesus is going to speak, the father has to believe. இனி இவனுக்குள் போகாதே. And enter no more into him. இவனை விட்டு நீ புறப்பட்டு போ. And get out of him. அவ்வளவுதான். அதோட அந்த பிரச்சனை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அன்றோடு தீர்ந்து போயிற்று. And from that day the problem was gone. ஆண்டவர் அதை விசுவாசிக்கும்படியாக சொன்னார். And Jesus asked him to believe. அதை ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். You have to believe the word of Jesus. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதே விசுவாசமாம். And to believe in the word of God is faith. அடுத்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். And the next incident we'll read. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். மார்க் 5 Mark chapter 5 22வது வசனம். verse 22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும்,
அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். And behold, there cometh one of the rulers of the synagogue, Jairus by name, and when he saw him, he fell at his feet and besought him greatly, saying, My little daughter lieth at the point of death. I pray thee, come, lay thy hands on her, that she may be healed, and she shall live. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு ஜெப ஆலய தலைவன், அவருடைய பெயர் யவீரு, வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுகிறார். இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு முன்னால அவர் கீழே விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கிறார். And here you see the ruler of synagogue Jairus, he's coming to Jesus and he's falling down at his feet and giving his request. அவருடைய மன்றாட்டு என்னவென்றால், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். And what did he besought? He's saying, My little daughter lieth at the point of death. அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். I pray thee, come and lay thy hands on her, that she may be healed. இது அவருடைய விசுவாசம். And this is the faith of Jairus. யவீருனுடைய விசுவாசம் என்னவென்றால், இயேசு வந்து தன்னுடைய பிள்ளை மேல கையை வச்சிட்டா போதும், அவ்வளவுதான் சுகமாயிடுவார். And what was the faith of Jairus? If Jesus comes and lays his hand on the daughter, she'll be healed. ஆகவே யவீரு அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். And Jairus was waiting for it. துரிதமாக இயேசுவே நீர் வாரும், சீக்கிரமாக மரண அவஸ்தையில் என்னுடைய மகள் இருக்கிறார். And Jairus is நீர் வந்து அவள் மேல் கை வைத்தா போதும், அவ சுகமாகி விடுவாள். And Jairus saying, Jesus, you come soon, my daughter is at the point of death. The moment you lay your hand on her, she shall live. ஆகவே வந்து இயேசுவோடு கூட பேசி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்காக அவர் அழைத்து கொண்டு போகிறார். And he is coming to Jesus, talking to him and inviting him and bringing him to his house. 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவனோடு கூட போனார். And verse 24, and Jesus went with him. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். And much people followed him and thronged him. இப்ப இயேசு யவீருனுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. And Jesus is walking to the house of Jairus. யவீருனுடைய விண்ணப்பத்துக்கு பதிலாக அவருடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். And as an answer to the prayer of Jairus, Jesus is going to his house. போகிறதான வழியிலே ஒரு சம்பவம் நடந்தது. And as he was going there, an incident took place. அந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடு உள்ளதான அந்த ஸ்திரீ அப்பதான் அவள் இயேசுவை வந்து தன்னுடைய வேதனை நீங்கும்படியாக இயேசுவின் வஸ்திரங்களை வந்து தொட்டு அதன் மூலமாக அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். And next we see during that process there was an incident which we know that a certain woman who had an issue of blood for 12 years, she's touching the garment and she's getting healed. இது அந்த ஸ்திரீனுடைய விசுவாசமாகும். And this was the faith of that woman. இயேசுவுக்கே தெரியாது, ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரங்களை தொட்டு தன் சரீரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். And Jesus himself didn't know that, but this woman had touched the garment of Jesus and then she was healed. ஆகவே அந்த ஸ்திரீ யார், தன்னை தொட்டது யார் என்றெல்லாம் இயேசு அதை கண்டுபிடிப்பதற்காக அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே ஒரு செய்தி வந்தது. And as Jesus was speaking to this crowd saying, who touched me and all these things, a news arrived. 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். And verse 35, while he yet spake, there came from the ruler of the synagogue's house certain which said, Thy daughter is dead, why troublest thou master any further? இப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு செய்தி வந்தது. As he was speaking, a news came. யவீருக்கு இந்த செய்தி வந்தது. And to Jairus the news came. அவ்வளவுதான், உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள். Oh, your daughter is dead. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? Now why are you troubling the master any further? ஏன் நீங்க அவரை வாரும் வாரும் என்று சொல்லி நீர் அழைக்கிறீர்? And why are you calling him again and again to come to his house? வாரும் என்று ஏன் அழைக்க வேண்டும்? Why should he invite him to your house? ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. Because according to them everything is done. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything is done. இனி அவர் வரவே தேவையில்லை. There is no need for Jesus to come. இதுதான் அவருக்கு வந்ததான செய்தி. And this is the news that came. இயேசு கிறிஸ்துவினிடத்துல பிரச்சனையை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பிரச்சனை முடிய போறது கிடையாது. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் புது வழியை திறக்க போகிறார். And with the moment we tell our problem to Jesus, God will open new ways to solve it. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இயேசுவினிடத்துல வந்து நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு திரும்பவும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பல செய்திகளை கேட்கறாங்க, இந்த பிரச்சனை எப்படி மாறுமோ, இந்த பிரச்சனை என்னவாக தீருமோ என்று யோசிக்கிறார்கள். Many of times we tell the problem to Jesus and then we start thinking what will happen to this problem, how will this turn over? ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க உங்க பிரச்சனையை நீங்க சொல்லிவிட்டீர்களானால் ஆண்டவர் அந்த பிரச்சனையை கேட்டு அதற்கான தீர்வை வைத்திருக்கிறார். And the moment you tell your problem to Jesus, he has a solution to your problem. 36வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்றார். And verse 36, as soon as Jesus heard the word that was spoken, he said unto the ruler of the synagogue, be not afraid, only believe. அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே, and as soon as he heard their words, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு
யவீரனிடத்தில் பேசினார். அது வரைக்கும் இயேசு பேசவில்லை. Until that, Jesus did not speak to Jairus. The moment he heard the words that the people spoke, he is speaking to Jairus. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Be not afraid, only believe. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய், அவ்வளவுதான் சொன்னார். That's all he said. Be not afraid, only believe. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று வேறொரு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the another gospel itself, then she shall be saved. ஆனா இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. And here we see, be not afraid, only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. அவ்வளவுதான், அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்க வேண்டும். And he has to just believe this word. அந்த நேரத்துல யவீரனுடைய மனதிலே இரண்டு காரியங்கள் இருக்கிறது. And two things are running in Jairus' mind. பிள்ளை மரித்து போய்விட்டாள் என்ற செய்தி வந்து விட்டது. And in the mind he had received the news that his daughter is dead. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? But what is the word of Jesus? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவின் வார்த்தை என்ன? In such a situation, what is the word of Jesus? நீ பயப்படாதே, be not afraid, விசுவாசம் உள்ளவனாயிரு. only believe. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். And then she shall be saved. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். Then she shall be saved. நீ விசுவாசம் You உள்ளவனாயிரு. believe. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. And that's the word of Jesus. அப்படியானால் இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. That means a word came from Jesus' mouth. அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். We have to just believe that word. அந்த வார்த்தை, அந்த சூழ்நிலையிலே இயேசுவின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை விசுவாசிப்பதுதான் உங்களை அற்புதத்தை பார்க்க வைக்கும். At that moment, what comes from the mouth of Jesus, if you believe, that will only make you to see the miracle. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்ப முடியாத ஒரு உங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீங்கள் கிடைக்க முடியாததான ஒரு பதிலை நீங்கள் பெற வேண்டுமானால் இயேசுவின் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். If you have to see unimaginable miracle have taking place in your life, then you have to just believe what Jesus has says. ஆண்டவர் இப்படிதான் விசுவாசத்தை அங்க சொல்லி தருகிறார். And that's how Jesus is teaching faith. பயப்படாதே, Be not நீ afraid, விசுவாசம் உள்ளவனாயிரு. only believe. நான் வருவேன், நான் சுகமாக்குவேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. He didn't say I will come, I will heal. He didn't say those நீ things. என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் உன்னுடைய பிரச்சனையை. You have said your problem to me. நான் உன்னுடைய வீட்டுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். I am coming to your house. ஏன்னா அது யவீரனுடைய விசுவாசம். And that was the faith of Jairus. நீர் வந்து கரத்தை வைத்து விட்டால் போதும், என் மகள் சுகமாகி விடுவாள். When you come and keep your hand on my daughter, she will be saved. அதேபோல நீங்களும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். And this is the way that you will also be asking God. ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தில் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு சொல்லும். அதுதான் நம்ம கேட்க வேண்டியதான காரியம். This is what we need to ask. Lord, give me a word for this. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம். There might be problems in your life. சூழ்நிலைகள் மாறாததை போல இருக்கலாம். And it may look as if the situation is not at all changing. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? What you need to ask God is, ஆண்டவரே, ஒரு வார்த்தையை அனுப்பும். Lord, send a word. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதுதான் விசுவாசம். And to believe in the word of Jesus is faith. அப்படியானால் யவீரனுடைய மனது எப்படி இருந்திருக்கும்? And what would have been running in the mind of Jairus? சற்று சிந்தித்து பாருங்கள். Can you just imagine that? பிள்ளை மரித்து போய்விட்டாள். The daughter is dead. ஆனா இயேசுவோ இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவில்லை. But Jesus has not yet arrived to his house. இயேசுவை சந்திப்பதற்காக அவர் ஓடோடி வந்திருக்கிறார். He has come running to meet Jesus. ஆனால் வர வழியில பாத்தீங்கன்னா வேறொரு நபருக்கு அவங்களுடைய தேவைக்காக சுகத்தை பெறுவதற்கு நேரமாகி விட்டது. And while coming, Jesus is ministering to some other person and it's getting delayed. அதனாலே காலதாமதமாகி விட்டது. And it is getting delayed. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? But what is Jesus saying? ஆண்டவருடைய வார்த்தை என்ன? What is the word of Jesus? நீ பயப்படாதே, fear not, விசுவாசம் உள்ளவனாயிரு. only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. And what did Jesus was expecting? Be not afraid. நீ என்னிடத்துல சொல்லிவிட்டாய் பிரச்சனையை. You have said your problem to me. நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்ட காரியத்தை நான் செய்ய போகிறேன். I will do what you have asked for me in your life. ஆகவே நீ பயப்படாதே. And fear not. விசுவாசம் உள்ளவனாயிரு. And only believe. முடிவிலே நாம் பார்க்கிறோம். At the end we see 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். In verse 41, he took the damsel by hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, damsel, I say unto thee, arise. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். And he took the damsel by hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, damsel, I say unto thee, arise. அந்த இடத்துல யவீரு விசுவாசித்தார். And in that place Jairus believed. அவர் பயப்படவில்லை. Jairus was not afraid. உடனே அழுக ஆரம்பிக்கவில்லை. He didn't start crying. இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்தார். He believed in the words of Jesus. இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்புவதுதான் விசுவாசம். And to believe in the word of Jesus is faith. அதுவே விசுவாசம். And that is faith. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை நமக்கு ஒரு புது வாழ்வை உண்டாக்குகிறது. And the word that
comes out of the mouth of Jesus, it will create new life to us. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை நம்மை உயிர் பெறச் செய்கிறது. And the word that comes from Jesus will cause us to quicken. மரித்து போய் இல்லாவிட்டால் செத்து போய் எல்லாமே முடிந்தது என்று நினைக்கிறதான அந்த சூழ்நிலையிலே உயிர் பெறச் செய்வது இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையா. And in a situation that is so dead, and in that situation the word of Jesus will quicken and bring life into that situation. வார்த்தையானது ஜீவனை உண்டாக்குகிறது. And the word will bring life. இயேசுவின் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை. And the word that comes from Jesus, உங்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கையை உண்டாக்குகிறது. it will cause that faith in you. சொல்லுவோமா, இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குகிறது. And the word of Jesus will cause faith in me. உங்களுக்குள்ளாக நம்பிக்கை உண்டாக்குகிறது. And it will cause that belief in you. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், அப்பதான் நீங்க விசுவாசிப்பீர்கள். And only when you have belief, you will be able to have faith. ஆண்டவர் சொல்லிட்டாரு. God has said it. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The Lord has said it. ஆகவே அது என் வாழ்க்கையில் நடக்கும். So it will happen in my life. கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord has said it. அவர் சொல்லிவிட்டார். He has said it. அவர் சொன்னதினாலே என் வாழ்க்கையில் நடக்கும். Because he has said it, it will happen in my life. என்னுடைய சூழ்நிலை மாறப் போகிறது. My situation is going to என்னுடைய change. சூழ்நிலை மாறி ஆகும். My situation has to change. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். My children will be a blessing. என்னுடைய குடும்பத்திலே நான் கேட்கிறதான என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வந்தாகும். The petition that I asked in my family, it will happen. ஏனா அவங்க இயேசுவினிடத்திலே சொல்லிவிட்டார்கள். Because they have said to Jesus. இயேசு சொல்லிவிட்டார், ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. And the word of Jesus, you only believe. முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அது அந்த தகப்பனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாம். And to the father Jesus, if you can believe, all things are possible to him that believe. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். If you can believe, all things are possible. நீ விசுவாசித்தால், if you believe, எல்லாம் கூடும். all things are possible. எவ்வளவு வருஷமாக சிறு வயது முதற்கொண்டு இருக்கிறதான அநேக பல வருஷங்களாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனை ஒரே நாளிலே அது மறைந்து போகும். And this problem that was troubling this child from a young age, in this one day the problem will be gone. அது மாத்திரமல்ல, இனி அந்த பிரச்சனை அவனுக்கு திரும்பவும் வராது. And this problem will not enter into his life anymore. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது பிரச்சனை போவது மாத்திரமல்ல, திரும்ப அந்த பிரச்சனை வராது. And when we believe in the words of Jesus, not only the problem will leave us, it will never come again in our life. அந்த பிரச்சனை திரும்பவும் வராது. The problem will never enter our life again. அது போனதுதான். Whatever it's gone, it's gone. இது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. And that is the word that Jesus has said. அந்த தகப்பனுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை போதித்தார். And Jesus taught faith to that father. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். If you can believe, all things are possible. இங்கே பார்க்கிறோம் மார்க் 5ஆம் அதிகாரத்திலே எவருக்கு ஆண்டவர் விசுவாசத்தை போதித்தார். And here we see that Jesus is teaching faith to Jairus. எல்லாமே முடிந்து விட்டது என்றதான செய்தி வந்தவுடன், And after he had received the message that all things are over, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், but Jesus is saying, பயப்படாதே, be not afraid, நீ விசுவாசம் உள்ளவனாய் only இரு. believe. நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாய், You have said it to me. உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டுவிட்டேன். I have heard your request. நான் உனக்கு பதில் கொடுக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறேன். I am coming to give answer to your prayer. ஆகவே அந்த பிரச்சனை தலைகீழாக மாறப் போகிறது. That problem is going to turn upside down. மரித்து போயிற்று முடிந்தது என்றதான அந்த பிரச்சனை உயிர் பெறப் போகிறது. And the problem that looks as if it's dead, it's going to get life again. என்னெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் இந்த காரியம் நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த வாழ்க்கையில அந்த காரியங்கள் திரும்பவுமாக நடக்கப் போகிறது. And if you think in your life some things that are gone, it will never happen, it's going to happen again. அந்த பிரச்சனை மறைந்து விட்டது. And the problem is gone. ஆனா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும். But the answer that you are expecting, you will receive it. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. And God is saying, believe. மூன்றாவது சம்பவத்தை வாசிப்போம். And the third incident we'll read. யோவான் 4ஆம் அதிகாரம் 47வது வசனம். John chapter 4. யோவான் John 4:47ஆம் வசனம். John chapter 4 verse 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். When he heard that Jesus was come out of Judea into Galilee, he went unto him and besought him that he would come down and heal his son, for he was at a point of death. இங்கே நாம் பார்க்கிறோம், ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்று நாம் வாசிக்கிறோம். ராஜாவின் மனுஷர் என்றால் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்திலே ஒரு ராயல்ஸாக ஜெனரலாக அப்படி இருக்கக்கூடியதான அந்த நபருடைய மகனுக்கு ஒரு பயங்கரமான வேதனை, அது மரண அவஸ்தையாக இருந்தது. And here we read that there was a certain nobleman whose son was sick. அங்கே அவர் வந்து கேட்கிறதான காரியம், ஆண்டவரே என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான், ஆகவே அவனை குணமாக்கும்படி நீர் வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். And here he is coming and saying to Jesus, my son is at a point of death, so you have to come and heal him. நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும். You have to come and heal him. இந்த தகப்பனும் அவன் வந்து கேட்க கேள்வி என்ன, ஆண்டவரே நீர் வந்து என் மகனை சுகமாக்க வேண்டும். And this father is also asking, Lord, you should come and heal my son. இந்த மூன்று சம்பவத்தில நாம் பார்க்கிறோம், தகப்பனாக இருக்கிறவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தங்களுடைய பிள்ளைக்காக
விடுதலைக்காக சுகத்திற்காக வருகிறதை நாம் பார்க்கிறோம். And here we see again the fathers coming to Jesus for this healing. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். And in verse 48 Jesus saying, then said Jesus unto him, except he see signs and wonders, he will not believe. 49வது வசனம், அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். The nobleman said unto him, sir, come down ere my child die. அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்ட பிறகு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார், போதனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்காவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். And after hearing this request, now Jesus is starting to teach, saying, except he see signs and wonders, he will not believe. ஆனா தகப்பன் என்ன பண்றார் பாருங்க, 49வது வசனம் துரிதப்படுத்துகிறார். ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும். But this father, the nobleman, he is hurrying up Jesus, saying, sir, come down before my child could die. ஏன்னா அந்த மனுஷன் மனசுல தீர்மானிச்சிட்டான். Because that man has decided, அவ்வளவுதான், இந்த மகன் பிழைக்க போவதில்லை. my child is not going to be alive. இயேசு மாத்திரம் என் வீட்டுக்கு வராவிட்டால், if only Jesus would not come to my house, என்னுடைய மகனுடைய காரியம் முடிந்து போய்விடும். the life of my son is gone. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? But what is Jesus saying? 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி, and Jesus said unto him, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். go thy way, thy son liveth. And the man believed the word that Jesus had spoken unto him, and he went his way. இந்த இடத்துல பாருங்க, வேறு விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வார்த்தையை குறித்ததான ஒரு விசுவாசத்தை போதிக்கிறார். And here Jesus is teaching faith about the word. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். And Jesus said, go thy way. நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். you go thy way, thy son liveth. நான் வருகிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. And Jesus did not say, I am coming. நீ போகலாம். you can go. நீ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். thy son liveth. அவ்வளவுதான், வார்த்தையை கொடுத்துட்டார். And he gave the word. நீ உன் மகன் பிழைச்சிருக்கிறான், அவன் மரிக்கவில்லை, அவன் பிழைத்திருக்கான், நீ போ. And your son is living, he is not dead, go. அந்த மனிதன் அதை கேட்டவுடன், and the man who he heard it, அது இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். and the man believed the word that Jesus had spoken unto அந்த him. இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? And what is Jesus expecting at that place? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் செயல்பட வேண்டும். And he has to act after believing the word of Jesus. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் செயல்பட்டான். And he acted after believing the word of Jesus. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That's what Jesus is expecting. ஆண்டவர் இப்படி தான் விசுவாசத்தை போதிக்கிறார். And that's how Jesus is teaching faith. மூன்று சம்பவத்துல நம்ம பார்த்ததான இந்த மூன்று தகப்பன்மாருமே மிக முக்கியமான, அதாவது கடைசி நேரத்திலே இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறார்கள். All the three fathers in which we saw in these incidents, at the last moment they have come to Jesus. மனிதர்களால் எந்த உதவியும் அவர்களுக்கு அந்த நேரத்திலே கொடுக்க முடியாது. And man could not give any help to them in that situation. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவின் இடத்தில் வந்திருக்கிறார்கள். At that time they have come to Jesus. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? And at that time what did Jesus say? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். Yes, thy son liveth. உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது. Your problem has ended. அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். He just believed that word and he went. அது அவ்வளவு எளிதல்ல. And it's not so easy. ஏன்னா ஆண்டவரே வாரோம் என்று சொல்லி அவன் அவ்வளவு தூரத்திலிருந்து அவ்வளவு ஒரு பெரிய நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதான மனுஷன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைப்பதற்காக வந்திருக்கான். ஆனா இயேசு என்ன சொல்கிறார்? நீ போகலாம், பிழைத்திருக்கிறான், அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. He was a noble man and he had come and invited Jesus to his house, but what did Jesus say? Go thy way, your son liveth. அந்த வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டான். And he just believed the word and he left. அவன் போகையில் 51வது வசனம், அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். Verse 51, and as he was now going down, his servants met him and told him, saying, thy son liveth. உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான். Thy son liveth. ஆகவே அவனுக்கு நல்ல செய்தி வந்தது. And the good news had come. 52வது வசனம், அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். Then inquired he of them the hour when he began to amend. அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். And they said unto him, yesterday at the 7th hour the fever left him. எந்த நேரத்திலே அவன் சுகமானான் என்று தகப்பன் கேட்கிறார். And he is asking at what time he started to recover. ஏன்னா அவர் இயேசு சொன்னதான அந்த வார்த்தை 53வது வசனம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். So the father knew that it was at the same hour in which Jesus had said unto him, thy son liveth, and himself believed and his whole house. அப்படியானால் இந்த இடத்துல பாருங்க, இன்னும் இயேசுவை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவர் தகப்பன் காத்து கொண்டிருந்தார். And here the father was waiting to take Jesus to his house. அதற்காக அவரை அவசரப்படுத்துகிறார். And he was hurrying Jesus up.
ஆண்டவரே சீக்கிரம் வாரும். Lord, come soon. ஆனா நடந்தது என்ன? But what had happened? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். And Jesus had sent his word. இயேசு போவதற்கு முன்பதாக, இல்லாவிட்டால் அந்த தகப்பன் தன் வீட்டை போய் சேருவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை அங்க போயிடுச்சு. And before the father could reach the house, the word of God had reached his house. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு துரிதமாக வேலை செய்கிறது. And how quickly the word of God is working. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தை. How powerful is the word of Jesus. ஆண்டவருடைய வார்த்தை துரிதமாக செயல்படுகிற வார்த்தை. The word of Jesus is working so. அறிக்கை செய்வோமா? Can we all confess this? தேவனுடைய வார்த்தை துரிதமாக செயல்படுகிற The வார்த்தை. word of God worketh quickly. ஏனா அந்த தகப்பன் போய் வீட்டை சேருவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை அந்த எந்த பிரச்சனை இருந்ததோ அந்த மகனுக்கு போய் சேர்ந்து விட்டது. Before the father could arrive at the house, the word of God had reached the place of the problem. என்ன தேவையோ, எந்த மன்றாட்டோடு கூட இயேசுவின் இடத்துல வந்தாரோ அந்த மன்றாட்டுக்கு பதில் கிடைத்து விட்டது. With what petition request he came to Jesus, he found an answer. வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே பதில் வந்து விட்டது. Before he could reach his house, the answer came. அவரிடத்துல கேட்ட உடனேயே பதில் வந்து விட்டது. Immediately he had got an answer. அதனால இயேசுவின் இடத்துல வந்து நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லி ஆண்டவர் நமக்கு விசுவாசமா இருன்னு சொல்லி தராரு பாருங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகுது. And when we come to Jesus with a request, and the moment he gives the word, our problems would disappear. இப்படிதான் ஆண்டவர் இந்த மூன்று சம்பவங்களிலும் அவர்களுக்கு விசுவாசத்தை போதித்தார். And in all these three incidents he taught faith here. வசனம் சொல்லுகிறது 53வது வசனத்திலே, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவரை விசுவாசித்தார்கள். So the father knew that it was at the same hour in which Jesus said unto him, thy son liveth, and himself believed and his whole house. இந்த மனிதன் இயேசுவை விசுவாசித்தான். அப்பொழுது அவன் விசுவாசித்தார்கள். அந்த குடும்பம் முழுவதுமாக இயேசுவை நம்பினார்கள். And the whole family, they believed in Jesus. அவர் இயேசு சொன்ன அதே மணி நேரத்திலே தேவனுடைய வார்த்தையானது அந்த மகனை சுகமாக்கியது. In the same hour that Jesus said, thy son liveth, at the same time his son recovered. இதுதான் நூற்றுக்கு அதிபதி புரிந்து கொண்டார். And the centurion understood it. இதுதான் விசேஷித்தமான விசுவாசம் என்று இயேசு சொல்கிறார். And this is a special kind of faith, Jesus says. மத்தேயு 8ஆம் அதிகாரம் Matthew chapter 8. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். And here Jesus saith unto him, I will come and heal him. நான் வந்து சொஸ்தமாக்குவேன். I will come and heal him. இங்கே பார்க்கிறோம் அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக சுகத்தை தேடி இயேசுவினிடத்தில் வந்தார். And here the centurion had come to Jesus for his servant's sickness. ஆனா இயேசு என்ன சொல்றார்? நான் வருகிறேன், உன் வீட்டுக்கு நான் வந்து சுகமாக்குகிறேன். And Jesus is saying, I will come to your house and heal. ஆனா நூற்றுக்கு அதிபதி என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, And the centurion answered and said, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வருவது பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். Lord, I am not worthy that thou should come under my roof, but speak the word only, and my servant shall be healed. எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க. இயேசு இங்க வருகிறேன் என்று சொல்கிறார். Jesus is saying, I'm going to come. ஆனா நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? But what was the faith of centurion? ஆண்டவரே, நீர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். Lord, it is enough that you just speak the word. உம்முடைய வாயிலிருந்து வார்த்தை மாத்திரம் வந்துச்சுனா போதும். நீங்க உம்முடைய வாயை திறந்தா போதும் ஆண்டவரே. Lord, it is enough that you speak a word. இயேசுவே, நீர் உம்முடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லும். Lord, just open your mouth and utter a word. ஏனெனில் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. Because you have authority. அதுதான் அவர் சொல்ற 9வது வசனத்தில், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். For I am a man under authority, having soldiers under me, and I say to this man, go, and he goeth, and to another, come, and he cometh, and to my servants, do this, and he doeth it. நான் எப்படி அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்களோ, அதே போல ஆண்டவரே, நீர் உம்முடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வியாதியானது கீழ்ப்படிந்து என் வேலைக்காரனை விட்டு போய்விடும். And Lord, how I am under authority, and when I tell my servants do this, they are doing in the same way. When you speak the word, the sickness would leave. இது நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம். And this was the faith of the centurion. ஆகவே தான் இயேசு இந்த விசுவாசத்தை பாராட்டுகிறார். And Jesus is appreciating this faith. இந்த விசுவாசத்தை குறித்து சொல்கிறார் 10வது வசனத்திலே, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். When Jesus heard it, he marveled and said unto them that followed, verily I say unto you, I have not found so great faith, no, not in Israel. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் பார்க்கவில்லை. I have not found so great faith, no, not in Israel. ஏன்னா இயேசு தானே வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னா கூட அவர் என்ன சொல்கிறார்? வேண்டாம் ஆண்டவரே, நீர் வரலாம் வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். And Jesus saying, I'm going to come to your house. He's saying, don't come, Lord, just say a word. அந்த வார்த்தையை நம்பினார். He believed in his word. இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து விட்டால் போதும். It is enough that the word come out of mouth of Jesus. அந்த வார்த்தை தன் சூழ்நிலையை மாற்றும். And that word will transform the situation. அதுதான் விசுவாசம். And that
is faith. இதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். And this is what Jesus is teaching us. நான் வர தேவையில்லை. I need not come. நீ போகலாம். You can go. நீ போகலாம். உன் மகன் பிழைத்திருக்கிறான். Your son liveth. You can go. நான் வர வேண்டும் என்ற அவசியமே இல்ல. It's not needed that I should come. அந்த மூன்றாவது சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து போகவில்லை. And in the third incident we saw that Jesus did not go. தகப்பன் வந்து துரிதப்படுத்தி அவசரப்படுத்தி அழைக்கிறார். And the father is coming, Lord, come soon. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? But what is Jesus saying? அவர் சொன்ன பதில் என்ன? What was the answer of Jesus? நீ போகலாம். You can go thy way. பிழைத்திருக்கிறான். Thy son liveth. அவ்வளவுதான், அந்த வார்த்தையை நம்பி அவர் போனார். And he just believed the word and he left. அதுதான் விசுவாசம். That is faith. இயேசுவின் வார்த்தையை நம்புவது. And believing in the word of Jesus. இயேசுவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. And that is authority in the word of Jesus. இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற அதிகாரமானது உங்களுடைய பிரச்சனை அடியோடு கூட வேரோடு கூட நீக்கி போட்டுவிடும். And the authority in the word of Jesus will remove your problem from its ground. இப்படி தான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தார். And that's how Jesus taught faith. மார்க் 11ஆம் அதிகாரம், Mark chapter 11, மார்க் 11:20 வசனம். Mark 11 verse 20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். And in the morning as they passed by they saw the fig tree dried up from the roots. அது வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். And it is dried up from the roots. 21வது வசனம், பேதுரு அதை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். And Peter calling to remember and saith unto him, Master, behold, the fig tree which thou cursest is withered away. ஏனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பேசுகிறார் பாருங்க. முதல் சம்பவத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இவனை விட்டு நீ புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் நுழையாதே. And in the first incident what did Jesus say? You get out of him and do not enter him anymore. இனி அப்படியாக உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். And I command you. அந்த ஆவியை பார்த்து பேசினார். He was speaking to that spirit. அதை தகப்பன் விசுவாசிக்க வேண்டும். And the father has to believe that. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். If you can believe, all things are possible. அதை விசுவாசித்தார். And he believed. அந்த தகப்பன் விசுவாசித்தார். And the father believed. அப்படியே நடந்தது. And the same thing happened. இரண்டாவது சம்பவத்திலே in the second incident, யவீருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். And to Jairus Jesus said, பயப்படாதே. Fear not. விசுவாசமுள்ளவனாய் Only believe. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். And then she will live. அதை நம்பி அவன் அழுகவில்லை, அவன் பயப்படவில்லை, அதை நம்பினான். He did not cry, but he believed in the word of Jesus. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்த்தான். So he saw miracles in his life. மூன்றாவது சம்பவத்திலே நாம் பார்த்தோம். And in the third incident we saw, தகப்பனை பார்த்து அவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். And to the father he said, You can go, your son liveth. இந்த இடத்திலே இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், வேரோடு அந்த அத்திமரமானது பட்டு போயிற்று. And in this incident we see that the fig tree was dried root up. 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார்கள். And Jesus answered and said unto it, No man eat fruit of thee hereafter forever. And his disciples heard it. ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. And how is Jesus speaking? இது சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்த விதம். And here this is the way that Jesus taught faith to his disciples. சீஷர்கள் அதை கேட்டார்கள். And disciples heard it. அவர்கள் கேட்கும்படி அவர் சத்தமாக பேசியிருக்கிறார். And Jesus spoke loudly so that his disciples could hear. இயேசு அதை பார்த்து, And Jesus answered and said unto it. அங்க நம்ம பார்த்தோம், ஊமையான ஆவியை பார்த்து பேசினார். And Jesus spoke to the dumb spirit. இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இந்த அத்திமரத்தை பார்த்து பேசினார். And here Jesus is speaking to the fig tree. எவ்வளவு தெளிவான கட்டளை கொடுக்கிறார் பாருங்கள். இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். How clearly is Jesus commanding here, No man eat fruit of thee hereafter forever. அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். And his disciples heard it. ஏனா சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். And here to disciples Jesus is teaching a lesson. இயேசுவின் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை வல்லமை நிறைந்ததான வார்த்தை. The word that comes out of the mouth of Jesus is a powerful word. அந்த வார்த்தையானது அந்த மரத்தை வேரோடு பட்டு போகச் செய்தது. And the word was able to make the fig tree dried up from the roots. ஆகவே தான் அடுத்த நாள் காலையிலே அவர்கள் அதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார்கள். And in the next morning when they saw it they were amazed. எப்படி இது வேரோடு பட்டு போயிருக்கிறது? How is it become dried up from the roots? ஆண்டவர் அங்கே விசுவாசத்தை சொல்லித் தருகிறார். And Jesus is teaching faith to his disciples. He's teaching authority to சீஷர்களுக்கு சொல்லித் தருகிறார். He's teaching it to his disciples. நான் எப்படியாக நான் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனையை பார்த்து பேசுகிறேனோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் சூழ்நிலைகளை பார்த்து பேச அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். And how I am looking at a situation and speaking, you can also speak and the situation would obey you. அதுக்கு பிறகு தான் அவர் சொல்றார் 23வது வசனத்திலே, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில்
சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். After this only Jesus is saying this, for verily I say unto you that whosoever shall say unto this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் அதை பட்டுப்போ என்று சொல்லி இனி ஒருபோதும் உன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டான் என்ற வார்த்தையை சொல்லி அதன்படியே நடந்திருக்கிறதை அவர்கள் பார்த்த பிறகுதான் சொல்றாரு மலையை பார்த்து நீ பேச முடியும். And after Jesus said that no man eat fruit of the hereafter, looking at a fig tree, after this is what Jesus saying about this mountain. மலையை பார்த்து நீங்க பேசினால், if you speak to this mountain, ஏன்னா அவங்க ஆச்சரியப்பட்டார்கள், and they were amazed, இது எப்படி நடக்கும், how can this be possible? ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆயிற்று. And because of the word of God it was possible. அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையானது துரிதமாக செல்கிறது. And the word of God goes quickly. நீங்க அந்த தகப்பன் வீட்டை போய் சேர்வதற்கு முன்பதாகவே அங்க சுகத்தை கொடுத்து விட்டது. And before the father could reach this house, it brought healing. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும்போது, if we believe the word of Jesus, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். and whatever the word of God says, it will happen so exactly. ஆகவே ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். And God sends his word. சொல்லுவோமா, ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிற தேவன். God is a God who sends his word. ஆண்டவருடைய தன்மையே என்ன, தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். And the nature of God is to send his word. நீங்க ஆண்டவரிடத்தில் ஒரு பிரச்சனையோடு போவீர்களானால், if we go with a problem to God, நீங்கள் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தோடு போவீர்களானால், and with a request if we go to God, நீங்கள் தேவனிடத்தில் ஒரு தேவையோடு செல்வீர்களானால், and with a need if we go to God, ஆண்டவர் என்ன தருகிறார்? and what is God giving you? வார்த்தையை அனுப்புகிறார். He sends his word. இதுதான் அவருடைய வழி. And that is his way. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். God sends his word. அந்த வார்த்தையில கட்டளை கொடுக்கிறார். And the word he commands. இனி இந்த பிரச்சனை உனக்குள்ளாக இனி திரும்ப வராது. This problem will not come into you again. ஆண்டவர் பேசுகிறார். God speaks. ஆண்டவர் இயேசு தேவன் பேச ஆயத்தமாக And இருக்கிறார். God is ready to speak. ஆனா நாம் அதை விசுவாசிக்க ஆயத்தமாக But இருக்கிறோமா? are we ready to believe it? நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? But are we accepting it? நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். Only when we accept it will we have the miracle. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ அதை நாம் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் உனக்கு ஆகும். And that's why Jesus say, if you can believe, all things are possible. ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நாம் வாசிப்போம். And let us read the word of God. ஏசாயா 55 அதிகாரம். Isaiah 55. ஆண்டவர் எப்படியாக சொல்லி தருகிறார் பாருங்க. How is God teaching? ஏசாயா 55:10. Isaiah 55 verse 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, For as the rain cometh down and the snow from heaven and returneth not thither, but watereth the earth and maketh it bring forth the bud, that it may give seed to the sower and bread to the eater, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். so shall my word be that goeth forth out of my mouth. இங்கே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினுடைய தன்மையை சொல்கிறார். Here God is declaring the nature of his word. ஆண்டவருடைய வார்த்தை இங்கு மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. And here the word of God is compared to the rain. வார்த்தை மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. The word of God is compared to rain. மழையினுடைய தன்மை என்ன? And what is the nature of the rain? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, And the rain cometh down, அது திரும்ப போவதில்லை. and it doesn't go up. ஏதா மழை திரும்பி மேலே போகுதா? Have you ever seen a rain going up? ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். And that's what God is saying. ஆண்டவர் நாம் பார்க்கிற காரியங்களிலிருந்து நமக்கு விசுவாசத்தை போதிக்கிறார். And from what things we can see, God is teaching faith. அந்த மழையானது திரும்பி போவதில்லை. And the rain does not go upward. அது கீழே இறங்கி அது கீழே இருக்கிறதான வயல் மற்றும் மண் இவைகளை எல்லாம் நனையும்படியாக செய்கிறது, பூமியை நனைக்கிறது. And the rain cometh, it watereth the earth. அது முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. And it maketh it bring forth and bud. அது விளைய செய்கிறது. And it casteth a bud. மழையானது விளைய செய்கிறது. And the rain will cause the budding. சொல்லுவோமா, மழை விளைய செய்கிறது. And the rain bringeth forth the bud. மழை இல்லாட்டினா விளைச்சல் இருக்காது. And if there is no rain, there is no harvest. மழையானது விளைச்சலை தருகிறது. And the rain giveth harvest. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிறது. And it giveth seed to the sower and bread to the eater. யார் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அது விதையையும் ஆகாரத்தையும் உண்டு பண்ணுகிறது. And to whom they sowing, it gives the seed, and to the eater the bread. ஆண்டவர் தருகிற மழையே பூமிக்கு ஆசீர்வாதத்தை விளைச்சலையும் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணுகிறது. And the rain that God giveth, it gives a blessing and harvest to the earth. அடுத்ததாக ஆண்டவர் சொல்றார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். And this, after saying this, he is saying in verse 11, so shall my word that goeth forth out of my mouth, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது. it shall not return unto me void. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், it shall not return unto me void. அது நான் விரும்புகிறதை செய்து, but it shall accomplish that which I please. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். And it shall prosper in the thing whereunto I sent it. நான் விரும்புகிற
காரியத்தை செய்யும். It will do what I desire. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? What is the desire of God? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விளைச்சலை பார்க்க வேண்டும். That you would see an harvest in your life. ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். That you will see a blessing in your life. நீங்கள் பெருக்கத்தை பார்க்க வேண்டும். That you will see an increase in your life. நன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். That you will see good things in your life. பரிசுத்தமாக வாழ வேண்டும். We have to live holy. இதெல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான அவருடைய விருப்பம். And these are the desires that God has for us. அதற்காக ஆண்டவர் எதை அனுப்புகிறார்? And for that what is he sending? தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். He is sending his word. அந்த வார்த்தை வெறுமையாக அவரிடத்தில் திரும்பாது. That word will not return to him void. ஆனா நம்முடைய வேலை என்ன? But what is our responsibility? நம்முடைய இருதயம் தான், உங்களுடைய இருதயம் தான் நிலமாக இருக்கிறது. Your heart is that land. உங்களுடைய இருதயம் தான் நிலம். Your heart is your land. அந்த நிலத்துக்குள்ளாக இந்த தண்ணீரானது வார்த்தையாகிய அந்த தண்ணீரானது பாய்ச்சப்பட வேண்டும். In that land this word which is the water has to be poured. அந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது, and as this word enters in, அது விளைச்சலை உங்களுக்கு உண்டாக்குகிறது. it will bring an harvest in your life. உங்களுடைய வாழ்க்கையில் விளைச்சல் என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த காரியம் நடக்கும். And what you are expecting would happen in your life. ஆண்டவர் இப்படி தான் போதிக்கிறார். And this is how God is teaching. இப்படி தான் நமக்கு போதிக்கிறார். That's how he is teaching us. என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள். You accept my word. உன்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி விடு. And make your heart a good soil. உன்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாக, விசுவாசிக்கும் உள்ள நிலமாக மாற்றி விடு. And make your heart a soil that is filled with faith. ஏனா அவிசுவாசமான வார்த்தைகள் உள்ளே வருமானால் அந்த இருதயத்திற்குள்ளாக அது வசனம் முளைக்க முடியாதபடி செய்துவிடும். If the words of unbelief enter into this heart, then it will cause the word not to spring up. வார்த்தையை விசுவாசி. And you believe the word of அவருடைய God. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் வார்த்தை. And the word of God will bring good things. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தியை தருகிறதான வார்த்தை. And the word of God will bring increase in our life. உங்களை ஆசீர்வதிக்கிறதான வார்த்தை. And the word will bless your life. உங்களுக்கு சுகத்தை தருகிறதான வார்த்தை. It will bring healing into your life. பலவீனத்தை எடுத்து போடுகிறதான வார்த்தை. It will remove the weakness in your life. கர்த்தருடைய வார்த்தையின் தன்மையை நாம் இன்றைக்கு புரிந்துகொள்வோம். Let us understand the nature of the word of God. அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருகிறது. And the word comes from the mouth of God. வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். So shall the word that goeth forth out of my mouth. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை. And the word that comes from the mouth of God. அது விளைச்சலை உண்டு பண்ணுகிறது. It will bring a harvest. அது வெறுமையாக ஆண்டவர்ட்ட திரும்பாது. It will not return to him void. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். It will change your life. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். It will change your situation. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான பெருக்கத்தை உங்களுக்கு தரும். It will give you the expected harvest in your life. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான சுகத்தை உங்களுக்கு தருகிறது. It will give you the expected healing in your life. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And God desires that you believe his ஆகவே word. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம லேசாக எடுக்க கூடாது. So let us not take the word of God lightly. தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய இருதயமாம். The word of God is to be in your heart. ஆகவே உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக நாம் மாற்றுவோம். So let your heart be a good soil. இயேசு கிறிஸ்து போதித்ததான முறைகளை நாம் கற்றுக்கொள்வோம். Let us understand the ways that Jesus has taught faith. அவருடைய வார்த்தையானது துரிதமாய் கிரியை செய்யும். And the word of God will work quickly. இன்றைக்கு நாம் பல காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை சுகமாக்குகிறது. And with many things we saw, the word of Jesus will bring healing. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. And the word of God will bring health. பல வருஷமாக இருந்த பிரச்சனையை நீக்குகிற வார்த்தை. And it is the word that will remove a problem that was for so many years. அது துரிதமாக செல்லுகிறதான வார்த்தை. And the word of God will go quickly. வேகமாக செயல்படுகிறதான வார்த்தை. And the word will work quickly. அது நமக்கு நன்மையை தருகிறதான வார்த்தை. And it will bring goodness to us. ஆசீர்வாதத்தை உண்டு It will பண்ணுகிறதான give வார்த்தை. blessing in our life. ஆகவே தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம். So let us believe the word of God. விசேஷமான விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். And let's have that special kind of faith. நூற்றுக்கு அதிபதியைப் போல. And like the centurion. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. And there is authority in the word of God. உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் அதிகாரம். And an authority to change your situation. உங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தை எடுத்து போடும் அதிகாரம். It will remove the weakness in your life. ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. And that is the power is there in his அந்த வார்த்தையை word. பெற்றுக்கொள்வோம். Let us hold on to the word.